அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி டிஎன்செட் எக்ஸாமினேட்டராக இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் கேட்டது அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு கலெக்ஷனாக கொடுக்குறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேரியஸ் யூனிட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு போட்டுட்டு வரேன். ஓகே, என்னுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட் போங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதுங்க. மேக்ஸிமம் காண்டாக்ட் பண்ணுறவங்க எல்லாம், சார் எப்படிங்க சார் கோச்சிங் கிளாஸ் எடுக்க மாட்டீங்க, மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறீங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறீங்க, எப்படிங்க சார் எங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். பிஜிடிஆர்பி அவ்வளோ கண்டென்ட்டு அவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்ரீ காஸ்ட்டு தான். அது நீங்கள் பெருசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பை பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் ஆக்சஸாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு மேக்ஸ் நியூ சிலபஸ்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா போதும், எங்களுடைய சேனல் வரும். அதில் இருக்கிற ப்ளேலிஸ்ட் வீடியோஸ் மொத்தத்தையும் பாருங்கள், நோட் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு யூனிட்டும் நாங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமும் போடும்போது அந்த எந்தெந்த யூனிட்லேருந்து நாங்கள் போடுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி போடுவோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 12 நோட் ரெடி பண்ணிக்கணும். 12 நோட் ரெடி பண்ணிக்கிட்டு ODE, PDE, காம்ப்ளெக்ஸ், அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ ஓடி ப்ராப்ளம் பார்க்குறீங்களா, உடனே ஓடி நோட் எடுத்து அந்த ஓடி ப்ராப்ளம் ரிசல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். இதுவே உங்களுக்கு செம்ம டைம் இருக்கும், ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை எப்படி தீரத்தை எப்படி ப்ராப்ளமாக அப்ளை பண்ணி எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிருப்போம். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸும் கொடுத்துருப்போம். நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா நாங்கள் கொடுக்குற வீடியோஸும் உங்களுக்கு அப்படி தெரியும். அப்போ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது பெரிய கலெக்ஷன்ஸ் வருது. அதில் டெஸ்ட் பேட்ச் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கொஷின்ஸ் கிட்ட வந்துடும். இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் ப்ளஸ் யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின் அது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு பெரிய டெஸ்ட் பேட்ச் கொஷின் மட்டும் தனியாக பேக்கேஜ் போடுறதாலும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவோம். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணுமா, ஸ்டடி மெட்டீரியல் தனியாக இருக்குது. இல்லை ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வேணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கணும், சைட் பை சைட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்க்கணும். இதுவே உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் டைமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபுல்லாக தெரிய வந்துடும். நீங்கள் என்ன சிஎஸ்ஆர் எக்ஸாம் கேட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது இதுதான் ஐடியா. அதாவது ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருப்போம், அந்த வீடியோஸ் பிளேலிஸ்ட் எல்லாம் உங்கள் கையில் இருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஹார்ட் டிஸ்க் போட்டு லேப்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் நீங்கள் டேட்டா வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படி கூட டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலவங்க கேட்குறீங்க, சார் இது டவுன்லோட் பண்ணிக்கலாமா சார்னு கேட்குறேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள். ஓகே, பட் இதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் கையில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ தான் நாலேஜ் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் நம்ம செல்ஃப் டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் சப்ஜெக்ட் செல்ஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் கொஷின் கையில் இருக்கணும். டெஸ்ட் பேட்ச் PDF காப்பியும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, பிரிண்ட் அவுட் காப்பியும் இருக்குது. பிரிண்ட் அவுட் காப்பி வேணாலும் உங்களுக்கு அதுக்கான காஸ்ட்டு சொல்லுவோம். அந்த காஸ்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டுருவோம். இல்லை சார் PDF காப்பி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா PDF காப்பியும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், நீங்கள் அதையும் கொரியர் போட்டுக்கலாம். அது தாண்டி இப்போது 2 டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சு 3வது டெஸ்ட் பேட்ச் நியூ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 72 யூனிட் வைஸ் மெர்ஜ்டு சைக்கிளும் யூனிட் வைஸ் செப்பரேட் யூனிட்டும் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி ஃபுல் லென்த் டெஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளெட்ஜாக அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த டெஸ்ட்டு எழுதிட்டுருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் நான் கொடுக்குற கொஷின் எப்படி இருக்குன்னா இன்னும் நம்ம படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தான் கொண்டு வரும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்க உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வியூவர்ஸ்க்கு தெரியும் இவங்க ஒர்த்தாக கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்றது தெரியும். ஓகே, உங்கள் டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படித்தவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மேபி எங்களை அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஃபால்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். இன் ஃபைனைட் டைமென்ஷனல் நான்லீனியர் ஸ்பேஸ் எவ்ரி வீக் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் ஸ்ட்ராங் கன்வர்ஜென்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும். இன் ஃபைனைட் டைமென்ஷனல் நான்லீனியர் ஸ்பேஸ் எவ்ரி வீக் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் ஸ்ட்ராங் கன்வர்ஜென்ஸான்னு கேட்குறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எ சப்செட் எம் ஆஃப் நான்லீனியர் ஸ்பேஸ் செட் டு பி டோட்டல். ரொம்ப முக்கியம், இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், டோட்டல். இஃப் ஸ்பேன் ஆஃப் எம் க்ளோஷர் எக்ஸ்ஆர், அதாவது ஸ்பேன் ஆஃப் எம் டென்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ் பெனாக் ஸ்பேஸ் தென் எவ்ரி வீக் கன்வர்ஜென்ஸ் அண்ட் வீக் ஸ்டார் கன்வர்ஜென்ஸ் ஆர் ஈக்குவலன்ட்னு சொல்கிறாங்க, ஆர் நாட் ஈக்குவலன்ட்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷன் பார்ப்போம். இஃப் e பவர் 2πnx கன்வர்ஜஸ் டு 0 வீக் ஸ்டார் இன் L infinity of 0,1. இது சுப் நாம டிஃபைன் பண்ணுற ஒரு லெபெக் ஸ்பேஸ் இது. ஓகே, தென் for any g belongs to L1 of 0,1 such that integral 0 to 1 g of x e power 2πnx into dx converges to 0. இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன் ஃபைனைட் டைமென்ஷனல்
இது வந்து ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் ஃபால்ஸ் இன் அ ஃபைனைட் டைமென்ஷனல் நான்-லீனியர் ஸ்பேஸ். எவ்ரி வீக் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் ஸ்ட்ராங் கன்வர்ஜென்ஸ். எப்போது நடக்கும்னா ஃபைனைட் டைமென்ஷனல்ல அப்படின்றத கேட்குறாங்க. செகண்ட் வந்து a subset m of a non-linear space set to be total if span of m closure equal to x. இது கரெக்டானு கேட்குறாங்க, இல்லை ஃபால்ஸா, இதுதான். அடுத்து if x is a reflexive Banach space then weak convergence and strong convergence in x star are not equivalentனு சொல்லியிருக்காங்க. டி பார்த்தீங்கன்னா இப்போ e power 2 pi n x converges to 0 weak star in L infinity of 0,1 then every g belongs to L1 of 0,1 such that this limit goes to 0. ஸோ இது எதில் ஃபால்ஸ்னு சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி அண்ட் டி ஆர் ட்ரூ. இதில் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இன் ரிஃப்ளெக்சிவ் Banach ஸ்பேஸ் எவ்ரி வீக் ஸ்டார் அண்ட் வீக் ஸ்டார் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஸ்டார் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இங்கே நாட் ஈக்குவலண்ட்ன்றது ஃபால்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் இந்த கொஷனுக்கு. ஏன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார் ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சி தான் இங்கே ஃபால்ஸு. அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது சி ஆப்ஷன். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதில் வந்து உங்களுக்கு பாருங்களேன், ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடச்சிருக்கும். ஒரு சப்செட் எடுத்துக்கிறீங்க ஏதோ நான்-லீனியர் ஸ்பேஸில், அந்த சப்செட்டுடைய ஸ்பேன் செட்டு வந்து டென்ஸாக இருக்குன்றான். அது வந்து செகண்ட் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். அடுத்து எந்த ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் நான்-லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் எவ்ரி வீக் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ராங் கன்வர்ஜென்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரூ. அடுத்து டி பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆய்லர் ஃபங்க்ஷன் இல்லையா. e power 2 pi n x நீங்கள் காம்ப்ளெக்ஸ் டபுள்ஸில் எழுதுனீங்கன்னா cos 2 pi n x sin 2 pi n x எழுதுவீங்க. இது வந்து ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, விச் கன்வர்ஜஸ் டு 0 வீக் ஸ்டார் இன் L infinity of 0,1 இருந்தால் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் L1 of 0,1 எடுத்துக்கிட்டாலும் இந்த இன்டெக்ரல் வேல்யூ கோஸ் டு 0. ஓகே, இது ட்ரூ. ஓகே, சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லெட் எக்ஸ் ஸ்டார் பி தி டோட்டல் லெட் எக்ஸ் ஸ்டார் பி தி டுயல் Banach ஸ்பேஸ் இன் எக்ஸாம். ஓகே, எக்ஸ் ஸ்டார் வந்து டுயல் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அ Banach ஸ்பேஸ். ஓகே, வேர் எக்ஸ் இஸ் அ Banach ஸ்பேஸ், இதனுடைய டுயல் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்டார்னு சொல்லியிருக்கேன். தென் த க்ளோஸ்ட் யூனிட் பால் இன் எக்ஸ் ஸ்டார் இஸ் டேஷ் காம்பாக்ட், வீக் காம்பாக்ட், வீக் ஸ்டார் காம்பாக்ட், ஸ்ட்ராங் ஸ்டார் காம்பாக்ட். ஸோ எக்ஸ் ஸ்டார் இஸ் அ டுயல் Banach ஸ்பேஸ், டுயல் ஆஃப் அ Banach ஸ்பேஸ் எக்ஸ். எக்ஸ் ஸ்டார் இஸ் அ டுயல் ஆஃப் Banach ஸ்பேஸ் எக்ஸ். ஒரு Banach ஸ்பேஸோட டுயலாக எக்ஸ் ஸ்டார் பார்க்குறீங்க, அதாவது ஃபங்க்ஷன் ஸ்பேஸாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்பேஸ். எக்ஸ் ஸ்டாரில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இங்கே ஃபங்க்ஷன். இது வந்து என்னுடைய சாதாரண நான்-லீனியர் ஸ்பேஸ். அது வந்து ஒரு Banach ஸ்பேஸாக இருக்குது, அதனோட டுயல் வந்து எக்ஸ் ஸ்டாராக எடுத்துக்கிட்டாங்க. தென் த க்ளோஸ்ட் யூனிட் பால் இன் எக்ஸ் ஸ்டார் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் வீக் காம்பாக்டா, வீக் ஸ்டார் காம்பாக்டா, ஸ்ட்ராங் ஸ்டார் காம்பாக்டான்னு கேட்குறாங்க. இது வந்து வீக் ஸ்டார் காம்பாக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது பிஜிடிஆர்பி கொஸ்டினில் கேட்டது, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்டார் இஸ் அ டுயல் ஆஃப் அ Banach ஸ்பேஸ் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் அ நான்-லீனியர் ஸ்பேஸ் விச் இஸ் Banach பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட் நான்-லீனியர் ஸ்பேஸ். அதனால இது Banach. அதனுடைய டுயல் வந்து எக்ஸ் ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்க. எக்ஸ் ஸ்டார் டுயல் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஓகே, அது மறந்துடாதீங்க. தென் எவ்ரி க்ளோஸ்ட் யூனிட் பால் இன் எக்ஸ் ஸ்டார் இஸ் காம்பாக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன காம்பாக்ட், வீக் காம்பாக்டா, வீக் ஸ்டார் காம்பாக்டா, ஸ்ட்ராங் ஸ்டார் காம்பாக்டா. இது பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டார் காம்பாக்ட் தான் ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். இந்த L2 ஸ்பேஸ் சீக்வன்ஸ் ஸ்பேஸ் சொல்லுவோம், பவுண்டட் சீக்வன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க L2 ஸ்பேஸ். வி கன்சிடர் த சீக்வன்ஸ் Tn set a map from L2 to L2 defined by Tn of x equal to 0, 0, 0, xn plus 1, xn plus 2 and so on for any x belongs to L2. Then Tn is linear, unbounded, T inverse exists, T inverse does not exist. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டரு. இது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டரு. அப்போ லீனியராக இருக்கும். அன்பவுண்டட்ன்றது இது அன்பவுண்டட்ன்றது ஃபால்ஸ். ஏன்னா இது பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர், இது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. டி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றது ஃபால்ஸு, டி இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் இங்கே ட்ரூ. ஸோ இந்த பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டருக்கு டி இன்வெர்ஸ் கிடைக்காது. ஏன்னா இது பைஜெக்ஷன் கிடையாது, 1 1 வராது. ஆன்டூருக்கும் 1 1 வராது. ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பைஜெக்டிவாக இருந்தால் டி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ஏன் ஆன்டூ கிடையாதுன்னா உங்களுக்கு வேரியஸ் டிஸ்டிங் இமேஜுக்கு வந்து ஈக்குவல் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன் ஆஃப் எக்ஸ் வந்து பைஜெக்டிவ் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ஆன் டு பட் நாட் 1 1. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் டி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, பட் இட் இஸ் அ லீனியர் பவுண்டரி லீனியர் ஆப்ரேட்டர். இது அன்பவுண்டன்றது ஃபால்ஸு, டி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றது ஃபால்ஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடி தான் ட்ரூ. ஓகே, அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். T is a map from x star to y star defined by T of f of y equal to f of y for every y belongs to y, where x is a reflexive and y is a closed subset of x. இங்கே x ஸ்டாரும் y ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா dual of x and y. ஸோ dual of x வந்து x ஸ்டார் ஆகும், dual of y வந்து y ஸ்டாரும் எடுத்துக்கிட்டோம். இங்கே y பார்த்தீங்கன்னா closed subset of x இருக்குது, வேறு x is a reflexive Banach space. நோட் பண்ணிக்கணும். அண்ட் T of f of y equal to f of y டிஃபைன் பண்ணிட்டாங்க ஃபார் எவ்ரி y belongs to y இல்லை. தென் நாம் TFன்றதை கேட்குறாங்க. ஓகே, நாம் TF வேல்யூ 1 நாம் F நாம் T 0 கேட்குறாங்க. ஸோ நாம் TF ஈக்குவல் டு நாம் F. ஓகே, இது வந்து ரீஸ்பெஷல் தேரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட், let x be a
complex Banach space. Let X be a complex Banach space and T is a map from C to X. Is a bounded integrable function. Then T is நான் சொல்லி கேட்குறாங்க ஜீரோ மேப்பா ஐடென்டிட்டி மேப்பா கான்ஸ்டன்ட் மேப்பா none of the above. It is a constant map. Okay, next the dual of L1 space நான் சொல்லி கேட்குறாங்க. dual of L1 space வந்து பார்த்தீங்கன்னா L infinity. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து the dual of C0 space வந்து L1 ஸ்பேஸாக இருக்கும். dual of C0 space always L1 space. dual of L1 space is always L infinity. C of 0, 1 with respect to 1 norm is complete, not complete, complete, compact, not complete, none of the above. C of 0, 1 with respect to 1 norm பார்த்தீங்கன்னா not complete இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் set of all polynomial and defined on closed interval a comma b with respect to subnormal கேட்குறாங்க, which is complete, not complete, compact, finite dimensional. நல்லா தெரிஞ்சுக்கணும். p of a comma b where a comma b is an real number. இது வந்து ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலாக பார்க்குறீங்க, எந்த ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும். அப்போ p of a comma b வித் ரெஸ்பெக்ட் டு subnorm பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாக, நாட் கம்ப்ளீட்டாக, காம்பாக்டாக, ஃபைனைட் டைமென்ஷனாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இது ஃபைனைட் டைமென்ஷனல் கிடையாது, பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ கம்ப்ளீட்டும் கிடையாது, காம்பாக்டும் கிடையாது, ஃபைனைட் டைமென்ஷனும் கிடையாது, நாட் கம்ப்ளீட்ன்றதும் ட்ரூ. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரோம், எங்கள் சேனல் வாட்ச் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே நீங்கள் நோட் போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் படிச்சுட்டு வரோம் அப்படின்றது தெரியும், காம்ப்ளெக்ஸில் என்ன படிக்கிறோம், ரியல் என்ன பண்ணிக்கிறோம், எல்லா யூனிட்டும் கொடுக்குறீங்களா சார், எல்லா யூனிட்டும் போட்டுட்டு வரோம். ஸோ இன்னும் நாங்கள் நியூமெரிக்கலும் கண்டினியூ மெக்கானிக்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, அதையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டும் வாங்கி படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தோன்னே கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா, இல்லை நம்ம வந்து சப்ஜெக்ட் ஒரு கொஷினுக்கு ஐடியாவே தெரியல, பட் அந்த கொஷினை ஆன்சர் பண்ணணும், எப்படி பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத கொஷினையும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு கொஷின் உங்களுக்கு தெரியல, பட் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம்னா அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். லாஜிக்கலாகவே மேத்தமெட்டிக்கலாகவே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ ஒரு இன்க்ளூஷனில் போடுற மாதிரிலாம் கிடையாது, மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கலாகவே தெரியாத கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் வாங்கி படிங்க. அதே போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தியரி சால்வ் ப்ராப்ளம் புக்லெட் கொடுத்துருக்கோம், அதையும் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் கொஷினே உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்சர் தெரிஞ்சுக்கினா போதும், அதை தாண்டி ஒரு கொஷின் கூட கேட்க மாட்டாங்க, அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் எல்லாத்தையும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்களும் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க தயவுசெய்து, அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.